இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு வைக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பெல்லாம் போட்டிருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வதங்கட்டும். இது கூடவே வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து கல் உப்பு தான் சேர்க்குறேன். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அந்த 1/2 கிலோ சிக்கனை இது கூடவே சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளில வர அளவுக்கு நம்ம வைக்கலாம். மூடி போட்டு வச்சோன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துடும். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா அதிலேருந்து தண்ணியெல்லாம் வெளில வந்துருச்சு, பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் தனியாத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சிக்கன் குழம்பு தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு அந்த எண்ணெயிலே வதக்கும் போது நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும் குழம்பு. கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். மிளகாத்தூளோட வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்குவோம். தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கலந்து விட்டுட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு வச்சிடலாம். இப்போ நான் இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடுறேன். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இதுக்கு ஒரு நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ஒன்று அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் ஊற்றினா நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கிறேன். கிராம்பு, சோம்பு, பட்டை, முந்திரி 4-5 முந்திரி சேர்த்துட்டு அரைச்சிட்டேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா வந்து மிளகுத்தூளை தட்டி வச்சுருக்கேன், அந்த மிளகுத்தூளையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொத்தமல்லி போட்டுட்டு அவ்வளோதான். சிக்கன் குழம்பு ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி வச்சு பாருங்கள். சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.